அபிவிருத்தி செயற்பாடுகளில் மாவட்டத்திற்கு மாவட்டம் பாரபட்சம் காட்டுவது அரசின் கொள்கை அல்லவென ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். புலனறுவை வாழ் மக்களின் வங்கி செயற்பாடுகளை இலகுவாக்கும் நோக்கில் வெலிகந்த நகரில் நேற்று செவ்வாய்க்கிழமை அரச வங்கியொன்றின் கிளையை திறந்து வைத்து உரையாற்றுகையிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இதன்போது ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில், මම දැක්කා ඊයේ පෙරේදා මාධ්‍ය තුල වැලිකන්ද පැත්තේ ගොවි මාත්තුරු කතා කරලා කියනවා இப்பகுதிக்கு உரம் வழங்கவில்லை என அண்மையில் வெலிகந்தை பகுதி விவசாயிகள் ஊடகங்களில் பேசியதை நான் அவதானித்தேன். இது தொடர்பில் நாம் ஆராய்ந்து பார்த்தோம். நாட்டில் உரப்பற்றாக்குறை இல்லை. எனினும் உரம் பகிர்ந்தளிப்பதில் பலவீனங்கள் காணப்படுகின்றன. முடிந்தளவு பிரதேசங்களுக்கு உரத்தை அனுப்புமாறும் இந்த பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காணுமாறும் அமைச்சின் அதிகாரிகளுக்கு நான் ஆலோசனை வழங்கினேன். கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் இலட்சக்கணக்கான மெட்ரிக் டன் அரிசி நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. அவை பயன்பெற முடியாத நிலையில் இன்று காணப்படுகின்றன. அது தொடர்பில் விசாரணை நடைபெறுகின்றது. அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்ட, குறிப்பாக சதோசாவினால் வெளிநாட்டிலிருந்து கொண்டுவரப்பட்ட இலட்சக்கணக்கான மெட்ரிக் டன் அரிசி சதோசா கிளைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படவில்லை. பொதுமக்களை சென்றடையாமல் அவை தனியாருக்கு திருட்டுத்தனமாக சென்றுள்ளன. இது குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ඒවා පෞද්ගලික අංශයට හොර පාරේ ගිහින් තිබෙනවා.